ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அன்னை உமாதேவி தோன்றிய ஆடிப்பூர நன்னாள். சிவபுராணம் உட்பட பல புராணங்களில் உமாதேவி சிவபெருமானின் மனைவியாகவும் அவரின் சக்தியாகவும் போற்றப்படுகிறார். சிவபுராணத்திலே உமா சம்ஹிதை என்பது உமாதேவியின் வரலாற்றை வர்ணிக்கிறது. இங்கு அவளுடைய தோற்றம், பக்தி மற்றும் அவதாரங்களை பற்றி விவரிக்கிறது. மேலும் தேவி பாகவதம் போன்ற பிற புராணங்களிலும் உமாதேவி சக்தி தேவியின் வடிவமாகவும் பிரபஞ்சத்தின் படைப்பாளராகவும் போற்றப்படுகிறாள். அன்னை உமாதேவி தோன்றிய வரலாறு என்பது பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக உமாதேவி பார்வதி தேவியாகவும் சிவனின் மனைவியாகவும் அறியப்படுகிறார். அவர் தோன்றியது பற்றி ஒரு வரலாறு சிவபெருமானின் மீது கொண்ட பக்தியினால் தவம் செய்து இறைவனை அடைந்ததாகவும் அதன் பின் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதாகவும் கூறுகிறது. மற்றொரு புராணத்திலே அன்னை உமாதேவி காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனாக தோன்றியதாகவும் அங்கு ஏகாம்பரநாதரை கண்களால் கண்டதாகவும் பின் பிலாகாசத்தை அடைந்து 32 அறங்களை செய்து தவம் இயற்றியதாகவும் பின்னர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அன்னை உமாதேவியின் தோற்றம் பற்றிய புராணக் கதைகள் பல்வேறு விதமாக உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் இறைவனின் மீது கொண்ட பக்தியையும் தவத்தின் சிறப்பையுமே வலியுறுத்துகின்றன. அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தனக்காப்பு, குங்குமக்காப்பு நடத்துவார்கள். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம். அன்னை உளமகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள். பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிப்பூரம். தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பாகும். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால்தான் முடியும். நம்முடைய மானிட வழக்கமான சொல் கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல படைக்கும் அன்னையாய் இருந்தும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டுகளித்திடும் நாள் இந்நாள். மாலை நேரங்களில் அன்னைக்கு வளைகளால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்களை பெண்மணிகளுக்கு பிரசாதமாக வழங்குவது வழக்கமாக இருக்கிறது. திருநெல்வேலி காந்திமதி அம்மனுக்கு ஆடிப்பூர விழாவின் 4ஆம் நாளன்று ஊஞ்சல் மண்டபத்திலே வளைகாப்பு விழா நடைபெறும். இந்த வளைகாப்பு விழாவில் பக்தர்களுக்கு வளையல்கள் பிரசாதமாக தரப்படுகிறது. இந்த வளையலை வாங்கி அணிந்து கொள்ளும் பெண்களுக்கு விரைவில் வளைகாப்பு வைபவம் நடப்பது உறுதி என்பது மக்களின் நம்பிக்கை. பல்வேறு ஆலயங்களிலே ஆடிப்பூரம் அம்மனுக்குரிய பிரம்ம உற்சவமாக 10 நாள் திருவிழாவாக வாகன சேவையுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறு 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும் சில தலங்களை பார்ப்போம். திருவாரூரிலே கமலாம்பாளுக்கும், திருநாகையிலே நேலாயதாட்சி அம்மனுக்கும், திருக்கருகாவூரில் கர்ப்பரக்ஷாம்பிகைக்கும், திருமயிலையில் கற்பகாம்பாளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும், மாலையில் கற்பகவல்லிக்கு வளைகாப்பு உற்சவமும் நடைபெறுகிறது. மேலும் மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்திக்கு ஆடிப்பூரம் மிகப்பெரிய பண்டிகையாக, அம்மனுக்கு கூழ் வார்க்கும் பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு நடக்கும் சிறப்பு வழிபாடுகளை கண்டு தரிசித்து
எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.